பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. மே மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் மாலை வேளையில் கடவுளுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளுடைய தொழுகைகளை நம்மை இணைத்துக் கொள்ள ஆயுதமாகவும் கடவுளுடைய இரக்கமும் அப்படி வழிநடத்துதல்களும் இந்த காலகட்டங்களிலே நம்மோடு நிறைவாக தங்கியிருக்க ஆண்டவர் கிருபை நல்கட்டும். ஆராதனை ஆயுதமாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையாக இரண்டெடுத்து தருகிற நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலையும் மாலையும் எங்களை கனிகூற பண்ணி சமாதானமாய் எங்களை தங்க பண்ணுகிறவரும் இன்பமாய் எங்களை வாழ்வின் பாதைகளை அழைத்து வழிநடத்துகிறவருமாயிருக்கிற சர்வவல்லமையுடைய ஆண்டவர் எங்களோடு தங்கி இருக்கிறபடியால் உள்ளம் நிறைந்து நாம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வோடு தங்கி தாவறிய ஆண்டவர் தாரும். குறிப்பாக உலக மக்கள் அனைவரும் சோர்ந்து போயிருக்கிற இது சூழ்நிலைகளில் எங்கள் வழிநடத்தும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் உணர்வது கற்று நோக்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இதனால் மாலை ஆராதனையில தங்களை கடவுளோடு இணைத்து உண்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆண்டவருடைய நிறைவாய் ஆசீர்வதியும். சமாதானத்தின் காரணம் தமது பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவருடன் இருக்கிறார்கள். புத்தி கெட்டால் தெய்வீக சமாதானம் உடன் இருக்கட்டும். ஆண்டவர் தொடர்ந்து எல்லாரையும் வழிநடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்த்து மன்னமாக 546வது பாடலை இணைந்து பாடுவோம். நம்முடைய ஆத்ம நண்பூர பாடல் புஸ்தகத்திலே 546வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்று ஆரம்பிக்கின்ற 546வது பாடலை பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை நீக்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை நீக்கின்றார். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை
எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவே தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவே தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை எம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை எம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இந்த நாளினுடைய திருமறை பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 31வது அதிகாரத்தை படிக்க கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 31வது அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானம் உள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழுப்புவர். ஈட்டியர் தெய்வம் அல்ல, மனுஷத்தாரே அவருடைய குதிரைகள் ஆவியல்ல, மாம்சத்தாரே கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவர்கள் இடவில் சகாயம் பெறுகிறவரும் விழுது அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையினாகவும் அது மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு
விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவரை பட்சிக்கும். அவர் பட்டயத்திற்கு தப்ப ஓடுவார். அவர் வாலிபர் கலைந்து போவார்கள். அவருடைய கண்மலை வயிற்றினால் ஒழிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமின் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பவர்களே. ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலையும் மாலையும் எங்களை கனி கூறப்படி மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிறவரே, இதனாலும் கூட ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மையோடு எங்களை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவர்களுக்கு துணையாயிருந்து எங்களுக்கு சமீபமாயிருந்து எங்களுடைய தீங்குகளிலே எங்களை கண்காணித்து எங்களை ஆண்டவர் எல்லா தீங்குகளுக்கும் தப்புவித்து விடுதலை பண்ணபடியாய் உமை நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருகில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாதபடி உம்முடைய கிருபையை விட்டு விடுவதில்லை. நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகின்ற ஆண்டவர் என்பதை ஒவ்வொரு நாளுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எங்களையும் சோர்ந்து போகாதபடி வாழ்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு துணையாக இருக்கிறோம். ஆண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் என்பது நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நன்றியோடு நாங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இது புதிய மாதத்தினுடைய ஆரம்பத்தை கண்ட நாங்கள் இந்த நாளுடைய சாயங்கால வேளையிலும் ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு தேவாதி தேவன் எங்களிடம் பாராட்டின அளவிட முடியாத பெரிய இரக்கத்திற்காக நாங்கள் ஒரு நன்றி சொல்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தொடர்ந்து இது ஆராதனை கேட்கின்ற மக்கள் எல்லாரையும் ஆண்டவரின் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த நாட்களாக அமைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஒருவராயிருக்கிற இது கொடிய கொள்ளை நோய் நிமித்தமாய் உலக மக்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இது சூழ்நிலையிலே இந்த இடத்திலும் ஆண்டவரே, இந்திய தேசத்திலும் தமிழகத்திலும் ஆண்டவரே, இது உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகரித்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, இது தொடர்ச்சியாக வருகிற 17ஆம் தேதி வரையிலும் இது ஊரடங்கினுடைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இது சூழ்நிலையிலே வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நமது பிள்ளைகளுக்கு ஒரு துணையாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். ஆண்டவர் தமது குடும்பங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். தனியார் துறைகளில் பணி செய்கிற மக்கள் ஆண்டவரை அவர்களை கண்ணோக்குரியதாக அனுதினமும் ஆண்டவரை எல்லாரும் வழிகளை எங்களுடைய நன்மைகள் கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற மக்கள், ஆண்டவரை ஏழை எளிய மக்கள், ஆண்டவரை மிகவும் பின்தங்கிய சூழ்நிலையில் வாழ்கிற உமடியவர்கள் எல்லோரும் கரிசனையோடு நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ஆண்டவரை தமது பிள்ளைகளை ஆண்டவர் கருத்துடனும் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். உம்முடைய கிருபை தமது பிள்ளைகளை ஆற்றலோடு ஆச்சரியத்தோடும் ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாக இந்த நாட்களை தங்களுடைய வாழ்வு பயணத்தில் நகர்ந்து செல்வதற்கு கடிதத்தை நம்முடைய வாழ்வோடு சொந்தமாக்கிக் கொள்கிற போது ஆண்டவர் தாமே விடுதலையாள எங்களுக்கு அருகிலிருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி.
பலவீனங்களோடு இல்லங்களில் இருக்கிற மக்கள் உண்டு, மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாதபடி கலங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, பருவ காலத்துடைய சூழ்நிலையினாலே ஆண்டவர் பலவீனப்படுகிற மக்கள் உண்டு. எல்லோரையும் ஆண்டவரின் கண்ணோக்கும்படியாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். கர்த்தர்கள் மீது இரக்கம் பாராட்டி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மிக விரைவாய் எங்களை விட்டு கடந்து போகும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கிறார். தகப்பனை அநேக மக்கள் கதறிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அழுகுரல்களும் ஆண்டவரை பெருமூச்சுகளோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் ஒவ்வொரு உடைந்து போயிருக்கிற உள்ளங்களையும் தேற்றும்படியாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். சுவாமி, குறிப்பாக ஆண்டவரே சிறிய பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், பாதுகாப்பு படையில் பணி செய்கிற மக்கள், காவல்துறை சார்ந்தவர்கள், சுகாதாரத்துறை சார்ந்த மக்கள் என்று ஒவ்வொருவரையும் தங்களுடைய திருக்கரத்தில் தருகிறோம். சுவாமி, ஆண்டவர் ஆசீர்வதியும் கர்த்தாவே தன்னுடைய குடும்பங்களை விட்டு தன்னுடைய கடமைகளை மிக சிறவரை செய்து கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளுடைய தியாக உணர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறேன். ஒரு மக்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரை நோயுடைய காற்றுகள் அவர்களை உண்டாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நல்ல செய்திகளோடு நமது குடும்பங்கள் பயணிப்பதற்கு எல்லாம் நல்ல ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மக்களும் ஆண்டவரே அரசுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து தங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நல் மனதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு அனுபவத்தையும் கிருபையாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இயற்கையினுடைய நன்மைகளை கிருபையாய் தருவீராக. ஆண்டவரை தந்து வருகின்ற ஆசீர்வாதமான மழைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ச்சியாய் எந்த ஒரு வாழ்வாதாரங்களும் பாதிக்காத வகையிலே விவசாயிகள் செழிப்படைவதற்கும் மக்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகாதபடி வேலை வாய்ப்புகள் ஆண்டவர் குறைவடையாதபடி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரை அந்த வேலை வாய்ப்புடைய நன்மைகள் ஆண்டவர் மாறாமல் தமது பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட்ட பணிகளை தொடர்வதற்கு ஆண்டவர் சகாயப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற கல்வி தமது பிள்ளைகளை தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். அந்த எல்லா பிள்ளைகளும் நல்ல ஞானத்தோடு செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேர்வெடுத்தவர்களாய் பிரயாசப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரை கனவுக்குரியதாக பிள்ளைகளை ஞானங்கள் குறையாதபடி ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி இருக்கிறோம். சுவாமி, வெளிநாடுகளிலே வெளிமாநிலங்களிலே இருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தங்கள் சொந்த கிராமங்களுக்கு வர முடியாதபடி, தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு வர முடியாதபடி அங்கராய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய கிருபையினால் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவரின் கிருபை தருவீராக. எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அனைத்து மக்களும் ஒன்று என்ற நிலையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தன்னுடைய பணிகளை செய்வதற்கும் ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் இடைக்கரங்களை ஆண்டு வலுப்படுத்தி வருகிறேன். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சுவாமி, தொடர்ச்சியாய் திருச்சபை திருப்பணிகள் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். திருச்சபை சார்ந்த குடும்பங்களினுடைய பட்ச பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பாலிய சகோதர சகோதரிகள், இள வயதுள்ள பெற்றோர், முதிர்ந்த வயதுள்ள பெற்றோர் என்று அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக. தங்களை இழந்து சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் தேற்றும். ஆண்டவரிடமானதையும் மனதிலே சமாதானத்தையும் பெருக்கப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் கற்றப்பெறுகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, சகாயப்படுத்துகிறவராக உடனிருக்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி, இரவாலை வேளை ஆராதனையிலும் ஆண்டுடைய நாம் மகிமைப்பட கற்றப்பெறுவை காணும். இலங்கிலிருந்து சத்தத்தை கேட்டு தம்முடைய உள்ளத்தினுடைய வாதங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிற ஆண்டவரே, தமது பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை அறிந்திருக்கிறவர் உம்மிடத்தில் சொல்லுகிற போது ஆண்டவர் தம் பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும்படியாக, தமது பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் வேண்டி இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். மாறாத விலகாதவருடைய ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இணைந்து வேண்டி இருக்கிறோம். ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளினுடைய மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வேதத்தினுடைய வசனங்கள் சொல்லுகின்ற ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து இந்த நாளினுடைய கூடுகையை நிறைவு செய்யலாம். நம்பிக்கை இழந்து போகிற இந்த சூழ்நிலைகளிலே நம்பிக்கை தருகின்ற அருள்நாதருடைய கரத்தை நாம் பற்றிக் கொள்ளவும், நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடி பாதுகாக்கவும் நம்முடைய உள்ளத்திலே நாம் வேண்டுவதும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பதுமாக இந்த நாட்களை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா என்கிற இது கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உலக நாடுகள் விடுதலை சொந்தமாக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்கள் கூட்டம் இதன் சூழ்நிலையிலே உழைப்பாளர்களுடைய தினமாகிய இதனை முதலாம் நாள் உழைப்பாளர்கள் தன்னுடைய உழைப்புகளினுடைய நன்மைகளை போற்றுகின்ற இந்த திருநாளிலே உழைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழல், உழைக்க முடியாதபடி தன்னுடைய வாழ்வாதாரங்களை எடுத்து தவிக்கின்ற மக்கள் என்று மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அச்சுறுத்தல் நிறைந்த இந்த கால சூழ்நிலையிலே கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை ஆற்றல் படுத்துகிறதாகவும் புதுவழி பிறக்கும் என்கிற நம்பிக்கையை நமக்கு சேர்க்கிறதாகவும் திருமறையில் பல வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆயினும் ஆண்டுடைய வார்த்தைகள் நம்மை கேட்கின்ற போது நாம் ஆண்டவருக்குள்ளே பலனடைந்து நம்முடைய கடமைகளை சோர்வின்றி செய்வதற்கு அது வழிவகை செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இதை ஈசாயா தீர்க்கதரிசி சோர்ந்து போன இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்க்கை முடிந்து போய் விட்டது என்று கலங்கி போன மக்களுக்கு எங்களை மீட்க யார் வருவார் என்கிற கேள்விக்குறியோடு இருந்த மக்களுக்கு யெகோவா நம்மை மீட்கிறவர், யெகோவா நமக்கு சகாயம் செய்கிறவர், நம்மை எல்லா தீங்கிலும் அவர் பாதுகாக்கின்றவர் என்பதை இதை ஈசாயா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வெளிப்படையாக இந்த சோதனை காலங்களே அவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தை கொடுத்து விடுதலையின் பயணத்தை அவர்கள் ருசி பார்ப்பதற்கு, விடுதலை வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு இந்த மக்களுக்கு இந்த தீர்க்கருடைய வார்த்தைகள் அது மிக ஆதரவாக இருந்தது. இன்றைய காலகட்டத்திலும் அதே சூழ்நிலை தானிலேயே உலக மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு இல்லை, தன்னுடைய நோயினாலே வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியுமோ என்கிற ஒரு அச்சம், தங்களை சார்ந்தவர்கள் சுகவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்கிற ஒரு கலக்கம், தங்களை விட்டு தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது இடையூறுகள் வருமோ என்கிற ஒரு மனக்கலக்கம், இப்படி பல சூழ்நிலைகளில் மக்கள் வேதனைகளோடு இருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஈசாயா தீர்க்கதரிசி நமக்கு 3 காரியங்களை இந்த நாட்களிலும் நினைப்பூட்டுகின்றதை இந்த மாலை வேளையிலே நாம் சிந்தித்து ஆண்டவருடைய பாதத்தை உறுதியோடு கற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு துணை செய்ய வேண்டும். முதலாவதாக, இந்த அச்சம் நிறைந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு பாதுகாவலாக இருக்கிற என்பது நாம் மறந்து போக வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் அதிலேயே 5வது வசனத்திலே சொல்கிற போது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளை கட்ட எருசலேமின் மேல் ஆதரவாக
இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடிகிறது. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என்று சொல்லப்பட்டிருந்த போது இது கழுகானது தன்னுடைய குச்சிகளை உயர பறந்து சென்று தன் கவிச்ச தன்னுடைய சிறகுகளிலே அது தன்னுடைய குச்சை மேலே பறக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அது விட்டுவிடுவார். அப்படி பறந்து செல்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த கழுகினுடைய தன்னுடைய பிள்ளையை அந்த கழுகானது கீழே விழுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அது மிக வேகமாய் பறந்து வந்து தன்னுடைய குச்சை மிக பத்திரமாக தன்னுடைய சிறகிலே அது சுமந்து மீண்டுமாய் வேலை பறக்க அதற்கு பயிற்சி கொடுக்கலாம். அதே போலதான் இந்த உலகத்திலே பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளை கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு ஒரு நம்பிக்கையை இந்த மாலை வேளையிலே நமக்கு தருகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இரண்டாவதாக அதே வசனம் சொல்கிறது, அவர் அதை காத்து அதற்கு ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் இது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தமது ஜனத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, இரண்டாவது அவர் பாதுகாத்து அவர்களுக்கு வருகின்ற அந்த அழிவிலிருந்து அல்லது தங்களுக்கு நேரிடுகின்ற அந்த தீங்கிலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளுடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற இந்த பாடல்கள் கொண்டு பாதுகாப்பாய் நமக்கு அருகில் இருக்கிற, இரண்டாவது பாதுகாத்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. அதே வசனத்தில் அடுத்த வசனத்திலே சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது தண்டிக்காமல் நம்மை தப்புவிப்பவர் என்று அர்த்தமுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சகாயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பிக் கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை இந்த அச்சுறுத்தலிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வாழ்வதற்கு நம்மை பாதுகாக்கின்றவர். சங்கீதம் 121:4 சொல்கிற, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தமது ஜனத்தை காக்கின்ற ஆண்டவர் அவர் ஒருபோதும் நம்மை தூங்காமல் விழிப்போடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றவர். நமக்கு வாக்குரைத்த ஆண்டவர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்றும் வேதம் மிக தெளிவாக கற்றுத் தருகிறது. அன்புக்குரியவர்களே, நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் அவர் நம்மை நிச்சயமாக பாதுகாப்போடு நடத்துவார். இரண்டாவதாக நம்மை பாதுகாத்து விடுவிக்கிறவர் அவர். சங்கீதம் 91:3 சொல்கிற, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை இந்த உலகத்திலே பாழாக்குகின்ற கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறவர் அவர் என்று சொல்கிறது. ஒரு ஆழமான நம்பிக்கையை தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே எழுதியிருக்கிறதையும் நாம் சங்கீத புஸ்தகத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் இதை பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மை எந்த ஒரு தீங்கும் அணுக விடாமல் நம்மை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி சங்கீதம் 91:10 நாம் வாசிக்க முடிகிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் பாதுகாவலை தருகிறவர், நம்மை பாதுகாத்து நம்மை விடுவிக்கிறவர். இந்த உலகத்திலே நாம் தப்புவிக்கப்படுவதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார் என்று சொல்லி
வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கும், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து விடுவிப்பதற்கும், அவர் நம்மை கண்டிக்காமல் தப்புவிப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 6வது வசனம் ஏசாயா 31:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி நினைப்பூட்டுகிறார். அப்படி நினைப்பூட்டி அவர் செய்ய சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. கடவுளுடைய சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கின அந்த பின்வாங்குதலிலிருந்து நாம் ஒரு திரும்புதலுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளிலிருந்து நாம் அதை விட்டுவிட்டு கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு திருப்புதலுக்கு நேராக நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது நாம் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்கிறோமோ அப்போது ஆண்டவர் பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பாதுகாவலை தருகிறவர். 2வது, அவர் பாதுகாத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிற. 3வது, நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நாம் தண்டிக்கப்படாமல் அவர் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவர். என கேட்கிற அன்புக்குரியவர்களே, இது மாலை பொழுதுகளை ஆண்டவருடைய சன்னிதானத்துடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய திருமுகத்திற்கு நேராக தன்னுடைய உள்ளத்தையும் சிந்தனைகளையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர் தான். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து விடுவிப்பவர் தான். ஆனால் தண்டனைக்கு உட்படுத்தாதபடி நம்மை தப்புவிக்க வல்லவர் தான். ஆனாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு கடவுளுக்கு விரோதமாய் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலிருந்து விடுபட்டாலுடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்க இயலாது, நம்மை பாதுகாத்து விடுதலை பண்ண முடியாது, நம்மை தப்புவிக்க ஆண்டவர் விரும்ப மாட்டார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனத்தன்மையை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து முற்றிலும் விலகினவர்களாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திற்கு நேராக திரும்புகின்ற போது பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாமே இது வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து இந்த அச்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்தி செல்வாராக. ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவரீரை நல்கினபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த அச்சுறுத்தல் நிறைந்த காலகட்டத்திலே நீரங்களை பாதுகாக்கிறவர் என்பதையும் பாதுகாத்து விடுவிப்பவர் என்பதையும் எங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து கண்டிக்காமல் தப்புவிக்க வல்லவர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் செய்கின்ற செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய தவறுகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் சேவித்த அது சேவிப்பிலிருந்து பின்வாங்கின அந்த நிலைகளிலிருந்து நாங்கள் எங்களை மனமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் பெற்று தந்த இது காரியத்தை எங்களுடைய மனதில் நாங்கள் பதிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினுடைய நன்மைகளை சொந்தமாக்கிக் கொள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை தருவீராக. உலகம் அனைத்தும் காணப்படுகிற சூழ்நிலையில் மிக விரைவாக ஆண்டவரை நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த சூழ்நிலைகளே ஆண்டவரே நீர் கிருபையாய் உலக மக்களையும் எதிரி தேசத்து மக்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். புதிய நாட்களை புதிய மாதங்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நன்றி சொல்கிறோம் சுவாமி. தீங்குகள் எங்களை நெருங்காதபடி ஆண்டவர் தயவோடு எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒன்றுக்கு உதவாதவர்கள், தீங்குள்ளம் கொண்டவர்கள், பாவம் நிறைந்தவர்கள்,
ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரை நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய தன்மைகளை எல்லாம் மாற்றுதல் செய்து எங்களுடைய வாழ்க்கையில வரலாற்றுகளை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தயவோடு நன்மையான உள்ளம் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு தீங்கு நினையாதபடி வாழ்வதற்கும் மற்றவர்களை ஆண்டவரை சோதிக்காதபடி இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் எங்களால் ஏற்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து நன்மை செய்கின்ற மக்களாக தீமைக்கு நன்மை செய்வதற்குரிய மனம் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ எல்லாருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி கிருபையும் உங்களுடைய ஆளுகையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் தாமே சோர்ந்திலிருந்து விடுதலையை தந்து மனக்கலக்கங்களை விலக்கி ஆற்றல் படுத்துகிறாக. எல்லா புத்திக்கும் இயலாத தெய்வீக சமாதானத்தை குடும்பங்கள் கண்டு மகிழ்ச்சியே எல்லாருக்கும் ஆண்டவர் அருள்னாரும் இந்த ஈஸ்வரின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு தாழ்வடைந்து வேண்டியிருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு திருச்சபை திருப்பணிகள் திருச்சபை குடும்பங்கள் அனைத்தோடும் இந்நாட்களில் வாழ்வார்கள் இழந்து துணைக்கிற மக்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையான எதிர்காலங்களோடு கிருபையாய் தருகிற விடுதலை வாழ்களோடு இப்போதும் சதா காலங்களிலும் நின்று தருவதாக. ஆமென். ஆமென். ஆமென்.